மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு விவகாரத்தில் மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிதம்பரத்திடம் கேட்கலாம். சிதம்பரம், விசாரணை குறித்த விவரங்கள். சிவரஞ்சனி, சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே மடப்புரத்தில் கோவில் காவல் நிலையாக வேலை பார்த்த அஜித் என்பவர் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்காக தனிப்படை போலீசார் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்திய இந்த வழக்கு வந்தது மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தரால் சுரேஷ் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் ஜூலை 8ஆம் தேதி இந்த வழக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 2ஆம் தேதி முதல் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தரால் சுரேஷ் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் அருகே உள்ள தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய விசாரணை தற்போது 4வது நாளாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது 2ஆம் தேதி நடைபெற்ற விசாரணையில் மடப்புரம் செயல் ஆணையர் அலுவலகத்தில் வேலை பார்த்த பணியாளர்கள் விசாரித்தார். 2வது நாளில் போலீசார் அடிக்கும் காட்சி எடுத்த சதீஷ்குமார் உட்பட பலரையும் விசாரித்தார். 3வது நாளில் உடற்கூறு ஆய்வு மருத்துவர்கள் மற்றும் திருப்பண மருத்துவர்களை விசாரணை செய்தார். அதேபோல ஆட்டோ டிரைவர் அவரை தூக்கி சென்ற ஆட்டோ டிரைவர் ஐயனார் என்பவரையும் விசாரணை செய்தார். இன்று 4வது நாள் காலை 7:30 மணிக்கே வருகை தந்த நீதிபதி முதலாக காவல் நிலையில் உள்ள காவல் நிலையம் சென்று கோப்புகளை ஆய்வு செய்தார். அதன் ஆய்வு செய்த பிறகு அங்குள்ள காவலிடம் விசாரணை மேற்கொண்டார். இதனிடையே அங்கு ரைட்டராக பணிபுரிந்த சிவகுமாரை விசாரணைக்கு முதலாக உள்ளே அழைத்து வர கோரினார். அதன் பின் இளையராஜா என்பவர் தலைமை காவலரையும் விசாரித்தார். தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி தற்போது நீதிபதி விசாரணைக்காக உள்ளே சென்றுள்ளார். தற்போது அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த விசாரணையில் இவங்களுக்கு யார் உத்தரவிட்டது போன்ற பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட வாய்ப்புள்ளது. அதே போல் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத்தும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. சிவரஞ்சனி. சிதம்பரம்.